வருகிறார் சனி. ரிஷப ராசிக்கு சனி வக்கிர பெயர்ச்சியில் கவனிக்க வேண்டிய 7 விஷயங்கள். ஜோதிடத்தில் மற்ற கிரகங்களுக்கு இல்லாத ஒரு பெரிய பலம் சனிக்கு உண்டு. அது சிறு நகர்வு. சனியின் சிறு நகர்வும் கூட ஒருவரின் வாழ்க்கையை புரட்டி போடும் குணம் கொண்டது. சனி ஒருவரை தூக்கி வளர்க்கவும் செய்யும், தூக்கி மிதிக்கவும் செய்யும். சனி எந்த திசையில் செல்கிறார், உங்கள் ராசிக்கு எத்தனையாவது இடத்தில் இருக்கிறார் என்பதை வைத்து உங்களின் வாழ்க்கை மேலே போக போகிறதா கீழே வீழப் போகிறதா என்று பார்த்துவிடலாம். சனியின் மூலம் வாழ்ந்தவர்களும் இருக்கிறார்கள், வீழ்ந்தவர்களும் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சனிதான் தற்போது வக்ர பெயர்ச்சி அடைகிறார். வக்கிர பெயர்ச்சி என்றால் ஒரு ராசிக்கு உள்ளேயே நட்சத்திரங்களுக்கு இடையே பின்னோக்கி செல்வது. ஒரு ராசியில் இருக்கிறார் என்றால் அந்த ராசிக்கு மட்டும் மெல்ல 12 ராசிகளுக்கும் நல்ல பலன்களையும் கெடு பலன்களையும் கொடுக்கக்கூடியவர். இப்படி சனி பின்னோக்கி நகர்வதை வக்ர பெயர்ச்சி என்று கூறுவார்கள். தற்போது கும்ப ராசியில் உள்ள பூரட்டாதி நட்சத்திரத்தில் சனி இருக்கிறார். கும்பத்தில் சனி பின்னோக்கி சதய நட்சத்திற்கு செல்கிறார். அதனால் இது வக்கிர பெயர்ச்சி. ஜூன் 30ஆம் தேதி முதல் வக்ர பெயர்ச்சி அடைகிறார் சனி பகவான். அதன்பின் அக்டோபர் 5ஆம் தேதி மேலும் பின்னோக்கி சென்று அவிட்டம் நட்சத்திரத்தை அடைகிறார். ரிஷப ராசிக்கான பலன். இதில் இந்த மாதம் நடக்க உள்ள சனி வக்கிர பெயர்ச்சி ரிஷப ராசிக்கு எப்படி இருக்கும் என்று இங்கே பார்க்கலாம். 1. இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு பணத்தை கொடுக்கும். அடுத்த 1 வருடம் உங்களுக்கு பண கஷ்டம் இருக்காது. 2. ஆனால் உங்கள் ஆரோக்கியத்தில் பாதிப்பு வரும். வயிற்று பிரச்சனை வரும். சிறுநீரக பிரச்சனை வரும். கிட்னி பாதிக்கும் ஆபத்துகள் உள்ளன. 3. சனி தொடர்ந்தால் விடாது என்பார்கள். அந்த வகையில் உங்களுக்கு வாகன ஓட்டத்தில் சனி உள்ளது. எனவே கவனமாக வண்டி வாகனம் ஓட்டவும். தப்பி தவறி கூட வேகமாக செல்ல வேண்டாம். பெரிய விபத்துகள் ஏற்படும் ஆபத்துகள் உள்ளன. 4. சனி மூலம் உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கிடைக்கும். பல நாட்களாக நடக்காமல் இருந்த திருமணம் கைகூடும் வாய்ப்புகள் உள்ளன. நல்ல வரன் அமையும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். 5. அரசியலில் இருப்பவர்கள் கவனமாக இருக்கவும். உங்கள் பதவிகள் காலியாகும் வாய்ப்புகள் அதிகம் உள்ளன. உங்கள் வேலையில் நல்ல கவனத்துடன் இருக்கவும். 6. இல்லை என்றால் வேலை போகும் ஆபத்தும் உள்ளது. சில சொத்து விஷயங்களில் ஏமாற்றம் அடைய வாய்ப்புகள் உள்ளதால் எதையும் யோசித்து செய்யுங்கள். ரிஸ்க் வேண்டாம். 7. பொருளாதார ரீதியாக நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம். கடன்களை அடைக்க முடியும்.